தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு யோசனை இருக்கலாம், வாழ்க்கை புரியாத போது நான் எப்படி தேவனை நம்புறது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுப்போம். சிறிய முடிவுகள் இருக்கலாம், பெரிய முடிவுகள் இருக்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அநேக தாய்மார்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க, காலையில் என்ன சமைக்கிறது, பிள்ளைக்கு என்ன லஞ்சு கொடுக்கறது, கணவனுக்கு என்ன லஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள், நிறைய முடிவுகள் அவங்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் தான் எல்லாருக்குமே ஒரு சில முடிவுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதெல்லாம் சிறிய முடிவுகளாக இருக்கலாம். ஆனால் பெரிய முடிவுகள் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையவே அது என்ன பண்ணோம், மாற்றி அமைக்கும். ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. நான்லாம் இன்ஜினியரிங் தான் முடித்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸில் இறங்கியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றுகிறதா இருக்கிறது. அப்போது வசனம் சொல்லுது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாத. நீதிமொழிகள் 3:5 பாருங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை சொல்லுவாங்க. உன்னுடைய இதயத்தில் என்ன படுதோ, உன் மனசில் எது படுதோ அதை நீ என்ன பண்ண, அதை படி நீ முடிவெடு, உன்னுடைய புத்தி தான் உனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை நீ நம்பி என்ன பண்ணு, நீ முடிவெடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் போய் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில காரியத்தை நான் கேள்விப்படுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன முடிவை உன்னுடைய சிந்தையில் எடுக்கிறியோ அதை நீ நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணிடும், எடுத்துகிட்டு உன் கையில் கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வசனம் வேறு ஒரு காரியத்தை சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ நம்பாத, தேவனை நம்பு, கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லுது. சாலமோன் பார்த்திங்கன்னா அவருடைய அனுபவத்தில், நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன், அவருடைய அனுபவத்தில் இருந்து இந்த காரியத்தை எழுதுகிறாரு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்ம எவ்வளவு தான் புத்திசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு தான் ஞானம் படைத்தவர்களாக நம்ம இருந்தாலும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். துவக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், முடிவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவரே இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தேவனை முழுமையாய் நம்பி இருக்கணும். அதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம் பார்த்திங்கன்னா, எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னா நம்ம காணாத ஒன்றை என்ன பண்ணுறது, நம்பி அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஆமென். இதே எபிரேயர் 11 பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். அவன் சுய புத்தியில் சாயலை, அவன் முழுவதுமாக தேவனை சார்ந்து இருந்தான். சுய புத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சார்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய காரியத்தை பார்த்துருக்கிறேன், நான் அதன்படி நான் என்ன பண்ணுவேன், முடிவுகளை எடுப்பேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்னுடைய முடிவுகளை நானே எடுத்துக்கொள்ளுவேன், எனக்கு எல்லாமே என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு பலன் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக முடிவுகளை சுயமாக எடுக்கிறோம், சுய புத்தியில் சார்ந்து எடுக்கிறோம். அதனால் அநேக பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த காலகட்டத்திலேயே நம்ம ஒரு 12 மணிக்கு எழுந்து நம்ம வெளியில் நடந்து போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நமக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கும். ஏன் சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம வந்து யாராவது நமக்கு அங்கே துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, யாராவது பாஷை தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம எதிர்பார்த்து போகிறது உண்டு. அப்போது ஆபிரகாம் காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து தேவன் சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். நடுவில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்ன்ட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. மிருகங்கள் வந்தால் நான் என்ன பண்ணுறது, காட்டு மிருகங்கள் வந்தால் நான் என்ன பண்ணுறது, குடிக்க எனக்கு தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவன் கேட்கவே இல்லை. அவன்கிட்ட பிளான் பி அப்படின்ட்டு ஒரு பிளானுமே இல்லை. அவன் முழுவதுமாக தேவனை சார்ந்து அவன் போகிறான். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். எபிரேய பாஷையில் இந்த நம்பிக்கை அப்படின்றதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பட்டாச் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அப்படின்னா முழுவதுமாய் சார்ந்து, முழுவதுமாய் நம்பி, முழுவதுமாக நம்முடைய பாரத்தை தேவன் மேலே வைத்து போகிறது தான் விசுவாசமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, சேரில் உட்காருங்க பிரதர் அப்படின்வாங்க. உட்காரத்துக்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு எல்லா ஆணியும் கரெக்டாக இருக்குதா, கால் அந்த நாற்காலிலாம் வந்து எதுவுமே உடையாமல் கிராக் விடாமல் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுறோமா? கிடையாது. நம்ம ஒரு ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போகிறோம், இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்பொழுது அந்த லோக்கோ பைலட் கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோமா, நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறீங்களா, என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு தகுதி இருக்குதா, உங்களுடைய ஆதார் அட்டை என்ன, உங்களுடைய ரேஷன் கார்டு அட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீட்டெயில்களை நம்ம கேட்குறோமா? கிடையாது. நம்ம எதுவுமே கேட்கறதில்ல. பைலட்கிட்டையும் போயிட்டு நம்ம என்ன கேட்கறதில்ல, ஃப்ளைட் ஓட்டுறீங்க, நீங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்லாம் நம்ம கேட்கறதில்ல. நம்ம நம்பி என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஒரு சேராக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி உட்காடுறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுய புத்தியின் மேலே கட்டப்படாமல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய இருதயம் முழுவதுமாய் தேவனை சார்ந்து இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னா முதலாவது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்குன்ட்டு லிமிட்டேஷன் இருக்குது. நம்மளால் கடந்த காலத்தை போய் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. கடந்த காலம் ஆயிடுச்சு. நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். வருங்காலத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சரி செய்யவோ, அங்கே என்ன நடக்கும், ஏன் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. நமக்குன்னு ஆண்டவர் லிமிட்டேஷனை வச்சுருக்கிறாரு. அதனால தான் சாலமன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சுய புத்தியில் சாயாமல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். அப்பா அவர் உங்களுடைய பாதையை என்ன பண்ணுவார், செவ்வாய்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே நாமான் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:1 சீரிய ராஜாவாகிய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்து அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பெரிய பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இங்கே ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப நல்ல பெயர் அவனுக்கு கொடுக்குறாங்க. பராக்கிரமசாலின்றாங்க, பெரிய மனுஷன்றாங்க, ஒரு படத்தலைவனுன்றாங்க, நிறைய அவனுக்கு ஒரு பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க, ஒரு மதிப்புள்ள ஒரு மனுஷன். ஆனால் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையினால் அவன் என்னென்ன பட்டம்லாம் வச்சுருந்தானோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு தெரிய வரும். என்னென்னா, அவன் குஷ்டரோகம் உள்ளவனாக இருந்தான். என்னத்தான் நமக்கு பெரிய பெரிய பட்டம் பதவி எல்லாமே இருந்தாலும் அவனும் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவனுடைய பொருளோ, அவனுடைய பணமோ, அவனுடைய பொசிஷனோ, அவனுடைய பதவி எதுவுமே வந்து அவனை என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை அந்த குஷ்டரோகத்திலேருந்து. அப்போது அங்கே ஒரு சிறு பெண் இருக்கிறா. அவளுடைய பேர் கூட இங்கே சொல்லப்படலை. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ராஜாக்கள் 5:2-3 சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். இந்த சிறு பெண்ணுடைய இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன். அவள் பேர் அங்கே வந்து சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு பெண்ணாய் நாம் இங்கே அவளை பார்க்க முடியும்.
அவன் நினச்சிருந்தானா இவன் வந்து கஷ்டப்படட்டும், இவன் வந்து என்னை அடிமையாக கூட்டிகிட்டு வந்துட்டான், என்னை அடிமையாக இங்கே வேலை செய்ய வைக்கிறான், இவனுக்கு இது தேவை தான், இந்த குஷ்டரோகம் இவனுக்கு இருக்கட்டும் அப்படின்லாம் அவள் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் அவள் வச்சிடல. அவள் வந்து நாகமானுடைய மனைவிக்கு வேலையாளாக இருந்தா, ஒரு என்ன எல்லா எடுபடி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவள் வீட்டிலே தான் இருந்திருப்பா. அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது இந்த பெண் நாகமான் படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும், அந்த அந்த குஷ்டரோகத்தினால் அவன் படுற அவதியை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறா, நீங்கள் வந்து சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகிட்ட எடுத்துகிட்டு போங்க, அப்போ வந்து இவருடைய இது என்ன ஆகும், இந்த குஷ்டரோகம் என்னவாகும், குணமாகும் அப்படின்னு சொல்கிறான். அவள் ரொம்ப நாகமான் கஷ்டப்படுறத பார்த்துருப்பா, அதனால் சொல்கிறான். இந்த நாகமானுடைய ரிப்ளையும் எப்படி இருக்குதுன்னா, நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான் இவனும். நாகமான் வந்து பெரிய ஆளுன்றதுனால, எனக்கு தெரியாத மனுஷங்களாம் உனக்கு தெரிஞ்சிருமா, நீயே ஒரு வேலைக்காரி, நீயே ஒரு அடிமை பெண், உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாதா, என்னுடைய உடம்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்ணலை, அதட்டலை, ஏளனமாக பேசலை. அந்த மாதிரிலாம் பைபிளில் எந்த ரெக்கார்டுமே இல்லை. இவனும் என்ன பண்ணுறான், நம்பி போகிறான், சமாரியாவுக்கு போகிறான், எலிசாவை பார்க்க போகிறான். இவன் போகும் பொழுது நல்ல வெள்ளி எடுத்துகிட்டு போகிறான், தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறான், விலை மதிப்புள்ள ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பொருட்களை வந்து இவன் எடுத்துக்கிட்டு போகிறான், ராஜா கிட்ட இருந்து லெட்டர்லாம் வாங்கிட்டு போகிறான். அப்படி இவன் போகும் பொழுது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குதுன்னா, இந்த எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு படை தலைவன், எனக்கு இவ்வளவு பேர் புகழ் இருக்குது, எனக்கு இவ்வளவு ஆட்கள் வந்து என் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ நான் போகும்பொழுது அது மாத்திரம் இல்லை, நான் ராஜாவுடைய லெட்டரையும் நான் எடுத்துக்கிட்டு வரேன். நான் போகும்பொழுது எனக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும். பர்சனலாக வந்து அந்த ப்ராஃபட்டை, அந்த தீர்க்கதரிசியை நான் என்ன பண்ணுவார், வெல்கம் பண்ணுவார். எனக்கு ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை பண்ண போகிறாரு, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்ண போகிறாரு. என்னுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் குஷ்டரோகம் இருக்குதோ அங்கெல்லாம் கையை வச்சு ஜெபிக்க போகிறாரு. எனக்கு ஃபுல் குஷ்டரோகம் என்ன ஆகிடும், மறைஞ்சு போயிடும். எனக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் இருக்கும். இந்த சிகப்பு கம்பளம்லாம் போட்டு என்னை வரவேற்பாங்க. அப்போ அந்த சமாரியாவில் இருக்கிற மந்திரிகள் இவங்க எல்லாருமே வந்து என்னை என்ன பண்ணுவாங்க, கிரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவன் ஒரு மைண்ட் செட்டில், இவனுடைய சுய புத்தியில் பயங்கரமாக இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இவன் போகிறான். ஆனால் அங்கே போனால் அங்கே வேற ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5:10 அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். எலிசா என்ன பண்ணலை, வெளியே வந்து அவனுக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கல. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு கையாச்சும் கொடுப்போம், இல்லை வீட்டில் வந்து உட்காருங்க, ஒரு கிளாஸ் தண்ணியாச்சும் கொடுப்போம். ஆனால் எலிசா இது எதுவுமே பண்ணலை. அவன் அட்லீஸ்ட் வந்து வெளியே வந்து கிரீட்டாச்சும் பண்ணியிருக்கலாம். இவன் ஒரு பெரிய ஆள், இவன் ஒரு படைத்தலைவன், மைட்டி ரேஞ்சர் இவன். ஆனால் என்ன பண்ணலை, எலிசா வெளியே வரவே இல்லை. அவனுடைய சேவகனை அனுப்பி சொல்கிறான், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், 7 தரம் யோர்தானில் போய் முங்கி எழுங்க, உங்களுடைய குஷ்டரோகம் சரியாயிடும். அப்போது நாகமானுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுச்சு. இப்போ தான் நாகமானுடைய அந்த இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து வெளியே தெரிய வருது. அவன் சொல்கிறான், 2 ராஜாக்கள் 5:11-12 அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, ஆனால் அவங்க வெளியில் வந்து உங்களை க்ரீட் பண்ணாமல் வேலைக்காரங்களை அனுப்பி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வரும். சாதாரண மனிதர்களாகிய நமக்கே இவ்வளோ கோவம் வரும்னா அவன் வந்து ஒரு படைத்தலைவன், அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அவன் கடும் கோபமாகி புறப்பட்டு போய் வெளியே வந்துட்டான். வெளியே வந்து, நான் தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் இப்படி தான் எனக்கு சுகம் கொடுக்கணும், ஆண்டவர் இப்படி தான் எனக்கு பதில் தரணும்னு சொல்லிட்டு இவனே ப்ரீ பிளான்டாக ஒரு இமேஜினேஷனோட வரான். அதுதான் அவனுடைய ப்ராப்ளமாக இங்கே இருக்குது. அவன் சொல்கிறான் பாருங்க, தேவனுடைய நாமத்தை தொழுது என்னுடைய கையில் எங்கெங்கெல்லாம் குஷ்டரோகம் இருக்குதோ அங்கெல்லாம் தடவி அவன் சுகம் கொடுக்கணுன்ட்டு தான் நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறான், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும்
பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனாக வந்தேன், இப்படி தான் எனக்கு சுகம் கிடைக்கணும், நான் ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன், ஒரு இமேஜினேஷனோடு வந்தேன், ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு வந்தால் இவன் வந்து யோர்தானில் போய் என்னை முங்க சொல்கிறான். என் ஊரில் தண்ணி இல்லையா? என் ஊரில் இருக்கிற அப்னாவும் பற்பாரும் நதிகளில் வந்து தண்ணி இல்லையா? அந்த தண்ணிலாம் நல்ல தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான். இன்றைக்கி நாமளும் நாகமான் போல தேவன் இப்படி தான் பதில் தரணும், தேவன் இப்படி தான் எனக்கு பதில் கொடுக்கணும், இப்படி தான் என்னுடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்முடைய சுய புத்திக்குள்ளே அடைச்சி வச்சிடறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சில பேர் டிரைவிங் பண்ணும்போது பார்த்துருக்குறீங்களா? இந்த டிரைவர் வந்து பல வருஷமாக என்ன பண்ணுவாங்க, டிரைவராக இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு திரும்பு, லெஃப்ட்டு திரும்பு, இப்போ ஹார்ன் அடி, இப்போ இண்டிகேட்டர் போடு, இப்போ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணு, இப்போ ஸ்பீடாக போ, இப்போ ஓவர்டேக் பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்கிட்டே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ சில டைமில் நமக்கு ரொம்ப கோபமும் வரும். ஏன் எனக்கு ஓட்ட தெரியாதா, இத்தனை வருஷமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், எதுக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்லாம் தோணும். அதே போல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. நம்ம சபையிலையா இருக்கட்டும், நம்முடைய ஜெபத்திலையா இருக்கட்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோன்னு என்று சொல்லிவிடுவோம். சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்டயே போயிட்டு, ஆண்டவரே நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இவங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு சொல்கிறது. ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியத்தை நான் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆண்டவரே நான் இதை பண்ண போகிறேன், ஆண்டவரே நான் அதை பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரைடேக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிடணும், ஜெபத்துக்கான பதில் கிடச்சிடணும், இந்த மண்டேல எனக்கு ஜெபத்துக்கான பதில் கிடச்சிடணும், நான் இவங்க கிட்ட போய் பேசுவேன், இவங்க என்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நம்முடைய சுய புத்தியில் நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் மாறாக நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம்மை நான் சார்ந்திருக்கிறேன், என்னுடைய முழு பாரத்தை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் உம்மைக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். உம்முடைய சித்தம் நடக்கணும்னு சொல்லணும். அதை நம்ம சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம், அவ்வளோதான் ஆண்டவர் என்னை என்ன பண்ணிட்டாரு, கை விட்டுட்டாரு. பிரச்சனை வந்துடுச்சுன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சுய புத்தியில் சார்ந்து நம்ம இருக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடக்குது, தவறான புரிதல். ஒரு சில பேர் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, அப்போ நானும் பொய் சொல்லலாம், நானும் பொய் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி தவறான புரிதலில் சுய புத்தியில் சார்ந்து பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அதனால் தேவனிடத்துலேருந்து நம்ம விலகி விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் மேலே முழுமையாக நம்முடைய இருதயம் என்ன ஆகிறதில்ல, சார்ந்து இருக்கிறதில்ல. ஆனால் வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடு அவர்களை என்ன பண்ணணுமா, நம்பி இருக்கணுமா. முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையாக இருக்கட்டும், நம்முடைய சித்தமாக இருக்கட்டும், நம்முடைய உணர்ச்சியாக இருக்கட்டும், நம்முடைய விருப்பங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாமே அது தேவன்கிட்ட இருந்து வரணும், தேவன்கிட்ட நம்ம வைத்து விட வேண்டும். ஆனால் இங்கே பாருங்க, நாகமான் அப்படி பண்ணலை, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படலை, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண வரவேற்பு அங்கே கிடைக்கல, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண சுகம் அங்கே கிடைக்கல. அதனால் அவன் கோபமாக வெளியே போகிறான். ஆனால் நாகமான் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் ரொம்ப ஞானமுள்ள ஒரு வேலைக்காரர்கள். அவன் வந்து எனக்கு தெரியலை, அந்த சிறு பெண்ணிலேருந்து பார்க்கலாம், இவன் கூட இருக்கிற வேலைக்காரர்களையும் நீங்கள் பார்க்கலாம். நாகமானுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக, அவன் குணப்படுத்துவதற்காக ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஒருவேளை நாகமான் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்திருக்கலாம், அவங்க வேலையாட்கள் மேலே ரொம்ப பாரம் சுமத்தாதவனாக இருந்திருக்கலாம். அவங்க வேலையாட்கள் ரொம்ப அழகாக அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. 2 ராஜாக்கள் 5:13 அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீங்கள் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணுங்க, அப்பொழுது நீங்கள் என்னமாவீங்க, சுத்தமாவீங்க, அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இங்கே சொல்கிறாங்க, அவங்களுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்களா? ஒரு வேளை எலிசா எனக்கு 100 பவுன் நகை கொடு, நான் உன்னை குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கொடுத்துருப்பீங்க.
எனக்கு விலையுறந்த ட்ரெஸ்ஸு கூட அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே கொடுத்துருப்பீங்க. எனக்கு இத்தனை படை வீரர்களை கூட அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் அவர் கேட்கலையே. அவர் உங்களை பெரிய காரியத்தெல்லாம் செய்ய சொல்லலையே, ஒரு சின்ன காரியத்தை போய் செய்ய சொல்கிறாரு. போய் தண்ணியில் முங்கி எழுங்கன்னு சொல்கிறாரு. இது என்ன பெரிய ஒரு காரியம்ன்ட்டு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு நேராக நடத்துவதற்கு, நம்முடைய முழு இருதயத்தை ஆண்டவர் மேலே நம் வைப்பதற்கு ஆண்டவர் சில மனிதர்களை ஏற்படுத்துகிறார். நமக்கு டீச் பண்ணுறதுக்கு சில மனிதர்களை ஏற்படுத்தி வச்சிருப்பார். சில வேளைகளில் நம்ம சுய புத்தியின் மேலே சாய்ந்திருக்கும் பொழுது, சுய புத்தியில் நம்ம வழி தவறி போகும் பொழுது சில மனிதர்களை அவர் ஏற்படுத்தியிருப்பார். உங்கள் பாஸ்டராக இருக்கலாம், உங்களுடைய தாய் தகப்பன்மாராக இருக்கலாம், உங்களுடைய மென்டாராக இருக்கலாம், ஏன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் போனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம். யாருன்னே தெரியாதவங்க கூட ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நீங்கள் செய்கிறது கொஞ்சம் இப்படி மாற்றி செய்யலாமே, இப்படி பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு அட்வைஸை கொடுக்க வருவாங்க. அந்த அட்வைஸை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே மனிதர்களை ஒரு மீடியமாக வச்சு தான் இன்னொருத்தரை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். ஏலியை கூட சாமுவேலுக்காக வச்சுருந்தார். ஏலி தான் சாமுவேலுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, இது கர்த்தருடைய வார்த்தை, நீ திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது பேசும்பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை சாமுவேலால் கேட்காமல் இருந்திருக்க முடியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காகனா சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. அதே போல தான் நாகமானுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணுங்க. இவனும் பாருங்கள், ரொம்ப அழகாக போயிட்டு அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணுறான். கீழ்ப்படிஞ்சு அவனும் போய் அந்த யோர்தான் நதியில் முங்கி எழும்புறான். ஏன்னா நீதிமொழிகள் 15:22 வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். சில வேளைகளில் நம்மளுடைய எண்ணங்கள் அலைமோதும். இந்த சுய புத்தியில் இருக்கும்போது இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி மண்டையை குழப்பிக்கிட்டு இருப்போம். சில பேர்கிட்ட போய் கேட்கும்பொழுது சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நமக்கு ஆலோசனைக்காரர்கள் ஒரு சில பேரை, நமக்கு க்ளோஸாக இருக்கவங்கள ஆண்டவர் காட்டும்படி நீங்கள் ஜெபிங்க. இப்போ நடக்குது காரியம் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், போய் ஸ்நானம் பண்ணி எழும்புறான். எழும்பும் பொழுது பார்த்திங்கன்னா அவனுடைய ஒரு வாட்டி எழும்புறான், ஒன்றும் கிடைக்கல, 2, 3, 4, 5, 6 கோபம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் 7வது முறை அவன் எழும்பும் பொழுது அவனுடைய சரீரம் குழந்தை சரீரம் போல் ஆயிடுச்சான். ஃபஸ்ட்டு அவன் வரும்பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வரான், அவனுடைய சுய புத்தியில் சார்ந்து வரான், இப்படி தான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் அது நடக்கலை. அப்போ அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு டீச் பண்ணுறாங்க, இது பெரிய காரியம் இல்லை, போய் முங்கி எழும்புங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார்ல, அதுக்கு கீழ்ப்படிங்கள அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. அப்போது நாகம்மான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணுறான், முங்கி எழும்புறான். அவனுக்கு பூரண சுகம் அந்த குஷ்டரோகத்துலேருந்து கிடைக்குது. இப்போ அவன் ஒரு வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:15, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். பிரைஸ் காட். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் பார்த்தீங்களா. அவன் இப்போ தான் அறிந்து கொள்கிறான். அவன் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் பொழுது, அவன் ஒரு எண்ணத்தோடு வரும்பொழுது தேவன் அவனால் என்ன பண்ண முடியல, அறிஞ்சு கொள்ள முடியல. தேவனுடைய செயல்களை அவனால் என்ன பண்ண முடியலை, புரிஞ்சு கொள்ள முடியலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்து அவன் ஸ்நானம் பண்ணி எழுந்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. இதுதான் வாழ்க்கை. புரியாத போது நாம் தேவனை நம்ப வேண்டும். நாகமான் ஏதோ ஒரு எண்ணத்தோடு கூட வரான். ஆனால் எலிசா சொன்ன காரியம் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இது என்ன, முங்கி எழும்புறதுல என்ன சுகம் கிடைக்க போகுது, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி கோபப்படுறான். ஆனால் அதே நாகமான் கீழ்ப்படிந்து அவன் ஸ்நானம் பண்ணி எழுந்து பார்க்குறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுத்துருக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஆண்டவர் எடுத்த உடனே அவனுக்கு என்ன பண்ணல, ராஜரீகத்தை கொடுக்கல. அவன் நினச்சிருந்தா, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு,
நான் போயிட்டு சாலமோனை கொலை பண்ணிடலாம், நான் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அவன் எதுவுமே பண்ணவே இல்லை, சவுலை கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் எத்தனைத்திருக்கலாம். அதற்கான சான்சஸ் நிறைய வந்துச்சானா அவன் எதுவுமே பண்ணலை. அவன் தேவனுடைய நேரத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவன் தேவனை நம்பியிருந்தான். அதனால் தேவன் அவனுடைய பாதையை என்ன பண்ணார்? செவைப்படுத்தினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது கூட ஒரு யோசனையில் இருப்பீங்க, என் வாழ்க்கை என்ன, எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியலையே, எதை நோக்கி நான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற சுய புத்தி மேலே என்ன பண்ணாதீங்க, சாயாதீங்க. பதற்றப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, எடுக்காதீங்க. நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோடு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க. தேவனை நம்பி இருங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அதிகாரத்தை ஏற்று அவரை நம்பி அவருடைய சித்தத்தின்படி நடப்பதாகும். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்திற்கேற்ற சரியான திசையில் வழி நடத்துவார். உங்களுடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய பயணத்தை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். அதற்கு நம்ம ஒப்புவிக்கணும். இன்னைக்கு வழி தெரியல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. வழி புரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு வழி தெரியல தான், எனக்கு வழி புரியலனா, பட் நான் தேவனை நம்பியிருக்கிறேன், என்னுடைய முழு இருதயம் தேவனை சார்ந்து இருக்கிறது. இன்றைக்கி அந்த கமிட்மெண்ட்டோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடுறீங்களா? கண்களை மூடி சொல்லுவோம், நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாழ்க்கை புரியாத பொழுது நாகமானை போல் ஆண்டவரே எங்களுடைய சிந்தையில் ஆண்டவரே இப்படி தான் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும், இப்படி தான் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரணும் என்று நாங்கள் எங்களுடைய சிந்தையில் எடுக்கிற முடிவுகளை எல்லாம் தகர்த்து போடுங்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை எப்பொழுதும் நாங்கள் நினைத்திருக்க ஆண்டவரே, உம்மை எப்பொழுதும் நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் படகின் சுக்கானை என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிடிப்பீராக. எங்களுடைய குடும்பத்தினுடைய சுக்கானை நீர் பிடிப்பீராக. எங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் படகின் சுக்கானை நீர் பிடிப்பீராக. நாங்கள் வாழக்கூடாதப்பா, எங்களுடைய எண்ணங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே, எங்களுடைய முடிவுகள் வாழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு தவறான முடிவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்காதபடிக்கு எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. நீங்கள் எங்களை சரியான பாதையில் கூட்டி செல்லும்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற முடிவாய் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்து எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு 2 விண்ணப்பத்திற்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வருகிறது. அதில் 2 பேர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சம்பூர்ணம் அப்படின்றவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய கணவர் அவர்களை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க திரும்பவுமாய் குடும்பமாய் ஒன்று சேரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது எஸ்தர் ராஜாத்தி அப்படின்ற அம்மாவனுடைய கணவர் கேன்சரில் அவதிப்பட்டுருக்கிறாரு. அவர் குணமாகிற அந்த சிம்டம்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் பூரண சுகம் கிடைக்கும்படியாக என்னோடு கூட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாக, குடும்பங்கள் ஒன்றிணையும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் சம்பூர்ணம் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பவுமாய் அவர்களுடைய கணவன் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரே ஒரு சமாதானமான குடும்பமாய் அவர்கள் வாழ, சந்தோஷமுள்ள குடும்பமாய் அவர்கள் வாழ தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிரிவினையை உண்டாக்குகிற எந்த ஒரு பொல்லாத ஆவியாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி கடிந்து சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாய் அவர்கள் வாழ தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதற்கான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. இதோ எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கணவன் ஆண்டவரே கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சிம்டம்ஸ் சுகமாகக்கூடிய சிம்டம்ஸ் அவர்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் ரண வைத்தியராக இருக்கிறீர். பூரண சுகத்தை நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில்
ஆண்டவரே கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு சுகத்தை தேவரே நீங்க கட்டளையிடுங்க. இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபம் தேவையோ, ஜெபம் அவசியமோ என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பதில் போய் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில நிலைத்தோங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை திரும்பவுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திரும்பவுமாய் சொல்லுகிறேன், வாழ்க்கை புரியாத போது தேவனை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவுமாய் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் உங்கள் இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமையின் நேரம். God bless you all. Thank you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 75509660 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும்.